கார்த்திக் ரேவதி சீரியலுடைய இன்னைக்கு எபிசோடுக்கான ப்ரோமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். சந்திரா சாமுண்டீஸ்வரி கிட்ட ஒரு பிளானை சொல்கிறாங்க. எப்படியும் ரேவதிக்கும் மருதுவுக்கும் நாளைக்கு மண்டபத்தில் கல்யாணம் நடக்க தான் போகுது. இப்போது சாமியார் வேற வீட்டுக்கு வந்திருக்காரு. அவர் கையால் வீட்டிலேயே இவங்க 2 பேருடைய கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடலான்னு சந்திரா ஒரு பிளானை சொல்ல, இதை கேட்ட சாமுண்டீஸ்வரி ஃபஸ்ட்டு ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா வீட்டில் இருக்கவங்க சம்மதிப்பாங்களா அப்படின்னு சொல்லும்போது, நீ நினச்சா இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும், வீட்டில் இருக்கவங்கள உன்னால் சமாளிக்க முடியும் அப்படின்ட்டும், எப்படியும் கார்த்தி மண்டபத்துக்கு வந்து அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துவான். ஆனால் வீட்லேயே இந்த கல்யாணம் நடந்து முடிஞ்சிச்சுன்னா, ஸோ கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அவன் மண்டபத்துக்கு வரமாட்டான். அதனால் நம்ம தான் ஜெயிப்போம். ஸோ இந்த கல்யாணத்தை வீட்டிலே நடத்தி முடிச்சிடலான்னு சந்திரா ஒரு பிளானை கொடுக்குறாங்க. சந்திரா சொன்னதை கேட்டு ஒட்டுமொத்த குடும்பத்துக்கிட்டையும் ரேவதிக்கும் மருதுவுக்கும் வீட்டிலேயே கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடலாம், மாப்பிள்ளை இன்றைக்கே ரேவதி கழுத்தில் தாலி கட்டட்டும் அப்படின்னு சொன்னதுமே வீட்டில் இருக்கவங்க ஒட்டுமொத்த பேரும் செம ஷாக் ஆகுறாங்க. ரேவதி சொல்லவே வேண்டியதில்லை. ஸோ அதிர்ச்சியில் நின்றுட்டுருக்காங்க. இதோட ப்ரொமோவை முடிச்சிருக்காங்க. ஸோ ரேவதி ஒரு பக்கம் இந்த கல்யாணத்துக்கு ரெடி ஆகிடுவாங்க. ஆனால் ரேவதியுடைய நம்பிக்கை அவருடைய கார்த்தி மாமா வந்து தடுப்பார் அப்படின்றது. ஆனால் இந்த விஷயம் கார்த்திக்கு தெரிய வந்து கார்த்தி என்ன சொல்கிறாரு, நான் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த வரப்போகிறது கிடையாது, ரேவதி அவன் மனசில் இருக்கிற காதலை முதல்ல வெளிக்கொண்டு வரணும், அதனால நான் வரமாட்டேன்னு கார்த்தி வேற சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு பக்கம் ரேவதி கல்யாண குளத்தில் நின்றுட்டுருக்க, இன்னொரு பக்கம் கார்த்தி வரமாட்டேன்னு சொல்ல ரொம்ப பரபரப்போடு தான் இந்த வார எபிசோடை முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.